ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்ரீ ஸ்லாக். ஸோ கடைசியாக நம்மளுக்கு RS 200 பைக் நம்மளுக்கு கையில் கிடச்சிடுச்சு. இதை பற்றி ஃபுல் வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே இப்போ நம்மளுக்கு லைவாக வண்டி கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வண்டி கொடுத்த நம்ம ஆகாஷ் பஜாஜ் ஷோரூமுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு, ஸோ வண்டி அந்த ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுக்கு வண்டியை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ இல்லை வண்டியை நீங்கள் புக் பண்ணுறதா இருந்தாலுமே டோட்டலாகவே நான் உங்களுக்கு அந்த நம்பரும் போடுறேன். ஸோ அதை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணுறதா புக் பண்ணிக்கலாம். ஸோ வண்டி எடுக்கிற ஐடியாவில் இருந்தால் பஜாஜ் செக்மெண்ட் எல்லாமே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம இது பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால். ஸோ பஜாஜ் RSஐ பொறுத்த வரைக்குமே பல வருஷமாக நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. பட் அந்த கண்ணனை கடைசி வரைக்கும் அவங்க சேஞ்சஸே பண்ணலை. இப்போ சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்கான்றாங்க. ஸோ அது என்னென்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே ஆலோஜின் ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட் கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு LED ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்ல போகிற ஃபஸ்ட்டு சேஞ்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம். தெரியுதுங்களா? ஸோ LED ப்ரொஜெக்ஷன் ஹெட்லைட்ன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே இருக்குது. ஹைபீம் லோபீம் ரெண்டுமே நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு விசிபிலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டலாக பாடியில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாடியிலையும் சரி எந்த ஒரு இதுலேயுமே சரி எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. ஸோ ஸ்டிக்கரிங் மட்டும் நம்மளுக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அந்த ரெட் கலரில் இந்த ஒயிட்டிங், அண்ட் தென் இந்த இடத்துல நம்மளுக்கு 200 ஸ்டிக்கர் கொடுத்துட்டு ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ லுக் வைஸ் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ் பேஸ் நல்லா இருக்கா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டயர்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 mm நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மாடலில் நம்மளுக்கு 170/17 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 110/17 கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் வைஸ் நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ 17 inches போது நம்மளுக்கு ரோடு கிரிப் ஆகட்டும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ பேக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 10 mm நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 140/17 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூல் ABS கொடுத்துருக்காங்க. பட் ABSல இன்னும் அட்வான்ஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க ரைடிங் மோடு. ஸோ அதை நம்ம ரைட் பண்ணும்போது நான் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன நம்மளுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இன்ஜின் அசம்பிளியில் காப்பர் கோட்டிங்கில் நம்மளுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு இந்த வண்டிக்கு அந்த காப்பர் இதுக்கும் பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நம்மளுக்கு நல்லாவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் டிஸ்பிளேல நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் சொல்லலாம் மறந்துட்டேன் பாருங்கள். நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்னா, நம்மளுக்கு டைல் லேம்ப் டோட்டலாகவே நம்மளுக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு வந்தது என்னன்னா, நம்மளுக்கு கொம்பை உடச்சி இப்படி திருப்பி வச்ச மாதிரி இருக்கும். பட் இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செப்பரேட்டாக இது பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு சேஞ்சஸ் மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே LEDயில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக என்ன ஒன்று, அசார் லைட் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அசார் லைட் இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பின்னாடி நம்மளுக்கு அந்த பிரேக்கிங்கு இதெல்லாமே நம்மளுக்கு நல்லா இருக்குதை நம்ம பார்ப்போம். ஸோ இண்டிகேட்டருமே போடுறேன். ஸோ இண்டிகேட்டர் விசிபிள் ஆகுதா, அதான் இருக்கா? ஸோ அசார் லைட் கொடுத்துணும். ஏன்னா இப்போ வர ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் எல்லாமே நம்மளுக்கு அசார் லைட்டோடு வருது. பட் இதில் பஜாஜ் கொஞ்சம் நம்மளை ஏமாற்றிட்டாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்பிளேல நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இருங்க ஒரு வாட்டி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு கலர் பாண்டட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ முன்ன மாடலில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு பிரைட்னஸ் ஆகட்டும் இதாகட்டும் கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்த மாதிரின்னு சொன்னாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சென்சாரோட கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு
இந்த இப்போ வெயிலில் இருக்க ஆக்சுவலாக என்ன டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1:30 ஆகுது. ஸோ அடிக்கிற வெயிலில் நம்மளுக்கு இந்த பிரைட்னஸில் தெரியுது அப்படின்னா நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பஸ் டர்ன் பை டர்ன் நேவிகேஷனும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில். ஸோ இங்கே பார்த்தீங்களா தெரியும். ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி நம்மளுக்கு லைவ் இண்டிகேட்ரு இதுதான் கொடுத்துருக்காங்க. ஃபியூலு ஓகே, லைவ் ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிப் மீட்டர் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலு அந்த இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க இதில் நம்மளுக்கு அந்த ஆர்பிஎம் ரீச் ஆகும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் 2 பக்கமே உங்களுக்கு இதாகுது. ஸோ அது 2 பக்கமே உங்களுக்கு அந்த இது ஆர்பிஎம் லெவல் ரீச் ஆகும்போது உங்களுக்கு 2 இதில் பிளிங்க் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி செட்டிங்ஸு அது எல்லாமே நார்மலாக எல்லா வண்டியிலையுமே வர்ற மாதிரி தான் அது இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி போர்ட்டுமே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். பட் மிரரில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கலாம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணலை. அதான் நம்மளுக்கு டோட்டலாக லுக் வைஸில் எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் சின்ன சின்ன மைன்யூட்டாக மட்டும் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு வேதனையாக இருந்தாலுமே பட் நம்மளுக்கு இந்த சேஞ்சஸ் அது கொடுத்துருக்காங்களே என்னும்போது கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க ஆர்எஸ் 200 கஸ்டமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சுவிச்சஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சுவிச்சஸ்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. பட் இதில் நம்மளுக்கு ஸ்லிப்பர் கிளச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பாசிங் லைட்டும் நம்மளுக்கு இந்த ஐபீம் லோ பீமுமே நம்மளுக்கு ஒரே இதில் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் சேம் தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கில் சுவிட்சும் அண்ட் தென் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேங்கை பொறுத்துக்கு நம்ம எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. 13 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. இன்ஜினில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. 199 cc நம்மளுக்கு இன்ஜின் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 24.5 நம்மளுக்கு பிஎஸ் பவரும் 18.4 mm நியூட்ரல் மீட்டர் நம்மளுக்கு டார்க்கும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்கலையா? இருங்க. ஸோ எக்ஸாஸ்ட்டில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இன்ஜினில் நம்மளுக்கு எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எங்கெங்கே சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஸ்பிளேலையும் அண்ட் தென் டயர்லேயும் அண்ட் தென் நம்மளுக்கு என்ன டெயில் லேம்பில் ப்ளஸ் ஹெட்லைட்டில் நம்மளுக்கு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி சென்சார் இதில் சென்டர் ஸ்டாண்ட் வராது. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட் வெஹிக்கலாக இருந்தாலே நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேயும் நம்மளுக்கு சென்டர் ஸ்டாண்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ சுவிச்சஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அண்ட் தென் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். ப்ளூடூத் மூலமா நம்மளுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் இண்டிகேட்டரும் நம்மளுக்கு எல்லாமே வந்துடுது. அண்ட் தென் வேறு என்ன சேஞ்சஸ்? ஸோ இன்ஜின் அந்த டாப் மட்டும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ கொஞ்சம் காப்பர் இதில் கொடுத்துருக்காங்க. டயர் பேஸில் நம்மளுக்கு 10 mm வரையும் நம்மளுக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போது நம்ம முக்கியமான விஷயம் எது அப்படி பார்த்தீங்கன்னா ரைடிங் ரிவ்யூ தான். ஸோ ரைடிங் ரிவ்யூவில் நம்மளுக்கு அந்த 3 ABS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நம்மளுக்கு 3 மோடு கொடுத்துருக்காங்க. ரோடு, ரைனு, ஆஃப் ரோடு. ஸோ 3த்துலேயும் நம்மளுக்கு ABS எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மக்களே ரைடிங் ரிவ்யூ பண்ணிவிடுவோமா? ஸோ இப்போ இன்ஜின் ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணிவிட்டு பரவாயில்ல நம்மளுக்கு டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இதை எப்படி மூமெண்ட் ஆகட்டும் தென் RPM லெவல் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பிரேக்கிங்ஸை பொறுத்த வரைக்குமே ஓகேன்னு தான் சொல்லுவேன். அடித்தா நிற்குதான்னா நிற்கிது. ஸோ ரைடிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே ஆளே இல்லாத இடத்துல தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பிரேக்கிங்கு, சஸ்பென்ஷனு இதெல்லாமே ஓரளவுக்கு ஓகே நல்லா தான் இருக்குது. நம்மளுக்கு ரைடிங் பண்ணும்போது என்ன இதாகுது அப்படின்னா ஒரு இது என்னன்னா ஆக்சுவலாக நம்மளுக்கு அந்த பிரேக்கிங்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட்ஸியாக கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அதை கொஞ்சம் இது பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் ABS 3 மோடில் ஒர்க் ஆகுதுன்னாங்க. இப்போ ஆஃப் ரோடில் தான் இருக்குது.
ரோட்லேயே நம்மளுக்கு ஓகே. ஓகே, நல்லா ஆகுது. ஸோ மக்களே, நல்ல ஸ்பீடும் ரீச் ஆகுது. ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ பிரேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் பஜாஜ். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதை பார்த்துக்கிட்டு அதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏபிஎஸ் ஓகே தான். ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இதை ஓவராலாக பார்த்துருப்பீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போமா? டாடா, பாய்.